எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று தேவ சமூகத்துக்காக அவர் பிரச்சனத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மோடு இருந்தவர் தம் பிரச்சனத்தால் மூடி மறைத்திருக்கிறார். அவரை துதித்தோம், அவரை பாடினோம், அவரை ஆராதித்தோம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் சபை மத்தியில், சபை நடுவில் உலாவுகிறவராக இருக்கிறார். காரணம் என்னென்றால் நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். We are members of his body, of his flesh and of his bones, says the word of God. எபேசியர் 5:30 அவரோடு நாம் இசைந்திருக்கிறோம். ஆகவே நம்ம இல்லாமல் அவரால் இருக்க முடியாது, நாமும் கூட அவர் இல்லாமல் இருக்கவே முடியாது பிரியமானவர்களே. ஆகவே ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் அவர் சமூகம் நமக்கு அவசியமாக இருக்குது. அவர் நம்மோடு எப்போது இருக்கிறார். ஆகவே தான் சொன்னார், நான் உங்களை விட்டு உலகம் முடிவு படிந்தும் சகல நாட்டில் உங்களோடு இருக்கிறேன், விட்டு விலகுதும் இல்லை கைவில்லையே சொன்னார். நம்மோடு இருக்கிறது மாற்றல, நமக்குள் வாசம் செய்கிறாராம். He is right here in our heart. He is dwelling in us. Christ in us, the hope of glory, says the word of God. He is abiding in us. ஆகவே இந்த நாளிலும் அவர் நம்மோடு இருக்கிறபடினால தைரியமாக இருப்பான். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்மை நேசிக்கும் ஒரு தகப்பன் அவர். He is our father. அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவர் ஒருவர் தான் அவர் அப்பான்னு அழைக்க முடியும். அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருந்த அவர் நம்மையும் அவரோடு சேர்த்து இணைத்து விட்டு நாமும் கூட சர்வவல்ல தேவனை காணக்கூடாத இறைவனை உள்ள நாடுத்து அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே அவருக்கு நன்றி மாட்டு செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பாட்டு ராவி நீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து, எஸ் லார்ட், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து, எஸ் ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நோக்கி உம்மை சேர்வே வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையில் என்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் தூய நாட்டுவேனே, கராயில் என் துயர்கள் நாட்டுவேனே, என்பத்தின் வழியார் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூ
இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, யாக்கோபு வனாந்திரத்தில் ஒரு கல்லின் மேல் படுத்துக்கொண்டு எங்கே போகிறோம் என்று தெரியாமல் படுத்து கொண்டிருந்தான் சுவாமி. அவனோடு நீ பேசினீர், தரிசனத்தில் தோன்றினீரப்பா. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை பாதுகாப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவைகளெல்லாம் சந்தித்து மறுபடியும் உன்னை இந்த இடத்தில் கொண்டு வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீரே. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கும் நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் சொன்னீரே சுவாமி. அதை நம்பி போனான் ஆண்டவரே. அப்படியே அவனோடு இருந்து மறுபடியும் எல்லா மகிமையோடு அவனை கொண்டு வந்து சேர்த்தீர் சுவாமி. நீ உண்மையுள்ளவர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக சிந்தின ரத்தம் வீணாக போக போறதில்லை சுவாமி. எங்களுக்காக பறந்து பேசிக்கொண்டு இருக்கிறதப்பா. இந்த சாயங்காலத்தில் கூடியிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீ பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறபடியால ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் காக்கப்படுவோம், ஆகவே எங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணப்படும், முற்றுமுடிய எங்களை ரட்சிப்பீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் சுவாமி உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இந்த சில நிமிஷ நேரங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. அது மாற்றமில்லை சுவாமி, இந்த நாள் ஜெபம் நாள். ஆகவே எங்கள் விண்ணப்பங்களை உங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது, எங்கள் இதயத்தும் இடத்தில் ஊற்றும் பொழுது ஒவ்வொன்றையும் கேட்டு எங்கள் பதில் கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாதா, நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. நீ உயிரோடு இருக்கிறீரப்பா, நீ ஜீவிக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நேசராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 103 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 103, 103, 1-2. Amen. Yes. Hallelujah. இங்கே பக்தன் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் ஆத்துமா கர்த்தரை துதிக்கணுமா? எதுக்கா? அவன் இருக்கும் உறுப்புகள் எல்லாம், அவன் இருக்கும் எல்லாமே அவரை துதிக்கணும் என்று சொல்கிறான். காரணம் என்னவென்றால், அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவள் செய்த நன்மைகளை மறவாதே. Lord, bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. அவர் செய்த நன்மையெல்லாம் மறவாதே என்னது. பிரியமானவர்களே, இந்த சாயங்காலம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நாம் திரும்பி பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க போகிறோம். பல தடவையும் நாம் புத்தகம் எழுதலாம், ஒருவேளை நாம் டைரி வைத்திருக்கலாம். தேவன் நமக்கு செய்த நன்மையெல்லாம் நினைத்து நாம் அவைகளெல்லாம் எழுதி வைத்திருக்கலாம். ஒரு நாளிலே அதை புரட்டி பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு விசுவாசம், நம்பிக்கை வருது. இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே, இவ்வளவு அதிசயமாய் காத்தாரே, என்றும் காப்பார், இன்னும் காப்பார் என்றக்கூடிய நம்பிக்கை நமக்கு உருவாகிறது அல்லவா? அதுதான் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. இந்த பக்கத்தில் அதுதான் சொல்கிறான், ஆண்டவரே எல்லாவற்றினாலும் உம்மை துதிப்பேன் சுவாமி. My whole life will praise you because of what you did for me. I will never forget all your benefits. I have received so many benefits from you. உம்மிடத்தில் நான் அநேக ஆண்டவரை பிரயோஜனமான நன்மைகள் நான் பெற்றுக்கொண்டேன் சுவாமி. அவையில் ஒன்று கூட நான் மறக்க போகிறதில்ல. அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, வேத வசனத்தை வாசிப்போம் என்றால் பல இடங்களில் பல பரிசுத்தவான்கள் தேவனுக்கு ஞாபகமாக, தேவன் செய்த நன்மையை ஞாபகப்படுத்தும்படிக்காக பல அடையாளங்களை அவர்கள் ஏற்றி வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், யோசுவாவும் தன்னுடைய வரீங்க நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களின் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நிற்க இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக
முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீரை பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லி. ஆமென், ஆமென். போதுங்க. ஆண்டவர் யோர்தான் நதி இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு நுழையும் முன்பாக யோர்தான் நதி கடந்து போக வேண்டிய நிலைமை வந்தது. அது புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்வனும் தெரியல. அப்பொழுதுதான் தேவன் அவரை யோசுவாவிடத்தில் பேசுகிறார். இன்றைக்கு உங்களை சுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அப்படியே தங்களை சுத்தமாக்கி தங்களை தேவனிடத்தில் தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, யோர்தான் நதி இரண்டாய் பிளந்தது. பரிசுத்தவான்கள் ஆசாரிகள் போய் அங்கே நின்று பொழுது அது இரண்டாய் பிளந்து ஜனங்கள் கடந்து சென்றார்கள். They walked on the dry ground என்று வேதம் சொல்கிறது. அத்தனை இனிமையான ஒரு காரியத்தை செய்த பொழுது தேவன் யோசுவா பார்த்து அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? 12 கற்களை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தான் நதியில் இருக்கக்கூடிய 12 கற்களை எடுத்துக்கொண்டு தூண்களை எடுத்துக்கொண்டு 12 கோத்திரராகிய நீங்கள் செல்லும் இடத்துல கில்கால் என்னும் இடத்துல செல்லும் பொழுது அதை நீங்கள் அங்கே வைப்பீர்கள். வைத்த பிறகு உங்கள் பிள்ளைகள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அதை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணுமா? தேவன் எத்தனை பெரிய காரியங்கள் நமக்கு செய்தார். ஆம், யோர்தான் நதி புரண்டோடு கொண்டு இருக்கும் பொழுது, நாம் தத்தளித்து கொண்டு இருக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் எவ்வளோ அழகாய் பாதுகாத்தார் என்பதை அதை ஞாபகப்படுத்தும்படிக்காக இதை செய்வோம் என்று சொல்லி ஆண்டவர் மோசே இடத்தில் கட்டளையிட்டதாக யோசுவா இடத்தில் கட்டளையிட்டதாக பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திற்கு நாம் பார்ப்பது என்ன? தேவன் நமக்கு செய்த நன்மையை. We must always remember what God did for us. We must always remember what God did for us. இன்னைக்கு வாசித்த அந்த 77ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் தான் பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆசாப்பு சங்கீதக்காரன் கலங்கி போகிறான். தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ, இனி ரட்சிக்க மாட்டாரோ, தேவன் இரக்கமற்று போய்விட்டாரோ, இனி நம் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் உண்டாகாதா என்று சொல்லி பல கலக்கங்களால் அவன் சூழ்நிலை கண்டு அவன் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது தானே இன்னொரு காரியத்தை அவன் சொல்கிறான், நான் தேவனுடைய வலது கரத்தில் உள்ளும் வருஷங்களை நினைத்து பார்ப்பேன். அவர் வலது கரத்தில் இருக்கும் வருஷங்களை நினைத்து பார்ப்பேன். அவர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து பார்ப்பேன். அவருடைய கிரியை நினைத்து பார்ப்பேன். அவர் கிரியை நான் தியானிப்பேன். அவர் கிரியை நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அவன் உள்ளம் உயிர்ப்பிக்கப்படுவதாக பார்க்கிறோம். Even we have to do the same thing. When you're going through problems, especially during this season, இந்த நாட்களில் பல குழப்பங்கள் நம்ம நிரப்பும் பொழுது, பல பாடுகள் நிரப்பும் போது நாம் யோசிக்கிறோம், ஆண்டவரே என்ன நடக்க போதோ தெரியலையே என்று. அப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? திரும்பி பார்க்கணும். நாம் கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்க்கணும். யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் தேசத்தில் வருவோம் என்று யோசித்தோம், தேசத்தில் தங்கியிருப்போம் என்று எத்தனை பேர் யோசித்தோம். யோசித்து பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது தேவன் அத்தனை அழகாய் நம்ம நடத்தி வந்தார். All these years, how God has taken care of us. We must always remember this. We must tell our children about the goodness of the Lord. நம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். பிரியமானவர்களே, நம்முடைய ஜனங்களுக்கு அதை சொல்லணும். ஆகவே அதை நினைப்பூட்டி ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்துவோம் என்றால் சோர்ந்து போக வேண்டிய நேரம் வரவே வராது. காரணம், அவர் ஜீவிக்கிறார். அவர் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு செய்ததை இன்றைக்கும் செய்வார், எப்பொழுதும் செய்வார். அவர் உள்ளம் அன்பு நிறைந்த உள்ளம் மாறாதது, அவர் வார்த்தை மாறாதது, அவர் உண்மை மாறாதது. ஆகவே அதை நாம் செய்ய வேண்டும். இங்கே அப்படி தான் யோசுவா செய்தாங்க. கல் எடுத்து வைத்தார்களாம் கில்கால சென்று. காரணம், எல்லாரும் இந்த மக்கள் தேவன் செய்தது நன்மை என்றும் மறக்கக்கூடாது. வருஷ காலம் வரும், ஜெனரேஷன்ஸ் வரும், நம் பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, இது கல்ல என்ன, வாட் இஸ் தி ஸ்டோன், வை ஹேவ் யூ கெப்ட் தி ஸ்டோன், திஸ் மெமோரபிள் ஸ்டோன் ஹியர் என்று கேட்கும் பொழுது நாம் என்னம்மா அவங்களாம் சொல்லணுமா ஆண்டவர் எப்படி நம்மை நடத்தி வந்தார் என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே ஞாபகார்த்தமாக இந்த காரியத்தை அந்த நாட்டில் செய்தார்கள் பார்க்குறோம். நாமும் கூட தேவன் செய்ததை மறக்கவே கூடாது. We must write it in a diary. We must note it somewhere, all the good things that He has done for us. Then we will never
கெட் டிஸ்கரேஜ் அட் ஆல். அதே போல் பாருங்கள், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், அதை வாசிக்கணும் பிரதர். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய எதிரிகளாகிய பெலிஸ்தியர்கள் வந்து அவர்களை நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்ய, சாமுவேல் தீர்க்கதரிசியில் ஓடிப்போம் சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயோ இந்த பெலிஸ்தியர்கள் நம்மை துரத்தி வருகிறார்கள், என்ன செய்வதென்று தெரியல என்று போய் அவர் கலங்கி நின்று சாமுவேல் இடத்துல போய் சொல்லும் பொழுது சாமுவேல் என்ன செய்கிறான், ஒரு கடாவை எடுத்து அவன் தேவனுக்கு பலி செலுத்தி விட்டு அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். வேதம் சொல்லு, ஜனங்கள் கேட்கிறார்களே ஆண்டவரே, இந்த மக்களுக்கு ஏதாவது வழி திறந்தள்ளும்னு கதன பொழுது இடியும் முழக்கமும் புயலும் வந்த பொழுது அங்கிருந்த அத்தனை பெலிஸ்தீனும், அவங்களை விரட்டி வந்த அத்தனை பெலிஸ்தீனும் அழிந்து போனார்கள், அவர்கள் மடிந்து போனார்கள், வெட்கப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் அந்த மக்களை பார்த்து சொன்னார், இந்த செய்த நன்மையை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே ஒரு கல்லை வைத்து அந்த இடத்துல எபினேசர் என்று சொல்லி அந்த கலை அழைத்தான். அதுக்கு பேர் என்ன, எபினேசர். Hitherto hath the Lord helped us. The meaning of Ebenezer is, thus far the Lord helped us. இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், உதவி செய்யும் கல் என்று சொல்லி அந்த இடத்துல சாமுவேல் வைத்ததாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு உதவி செய்யும் கல், நம்மை விட்டு விலகாத கல். வேதம் சொல்லுகிறது, அந்த கல் யார்? அந்த கல்லை நாம் வாசிப்போம் என்றால், முழுவதும் வேதத்தை வாசிப்போம் என்றால், அந்த நேசராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது. இஸ்ரவேல் மக்களோடு அவர் இருந்தாராம், தொடர்ந்து இருந்தாராம். பரிசுக்கப்பட்ட கல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஓ, இஸ் தேர் ஃபார் அஸ் டு ஹெல்ப் அஸ். ஆகவே எபினேசர் என்று சொல்லும் பொழுது நம்மோடு கூட ஒரு அருமையான பாடல் உண்டு, எனக்கு அவ்வளோவா தெரியாது. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இதுவரை உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். பாடுங்க பிரதர், தெரிஞ்சவங்க. கலங்காதே மகமே, நடத்திடுவா யெகோவா தேவன், நடத்திடுவா. இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர் நமக்கு உண்டு. ஆகவே எதை குறித்தும் கலங்காதீங்க பிரியமானவர்களே. think about all the good things that the Lord has done for you. just turn back and sing. நான் பல தடவை நான் உட்கார்ந்து தியானிப்பது உண்டு. பல சோர்வுகள் வரும் பொழுது, பல கலக்கங்கள் வரும்போது நான் உட்கார்ந்து கொண்டாந்து தியானிப்பேன். நான் அந்த தேசத்தில் வந்த பொழுது ஜஸ்ட் 3.5 years தான், 3 வருஷம் தான் ஆயிடுச்சு. திடீரென்று வேலை போயிட்டு எனக்கு தெரியும். அப்போ தான் என் மனைவியை கொண்டு வந்திருக்கிறேன். we didn't know what to do. ஆண்டவரே, shall we go back? வேறு வழியே இல்லை, நாங்கள் திரும்பி போவோமா சுவாமி என்று அந்த நிலைமையில் இருந்தோம் நாங்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்காக நாம் ஜீவித்தபடியினால அவர் நம்மளை மறக்கவில்லை. வேதம் சொல்கிறது, அவர் உண்மையாக அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவருக்காக ஊழியம் செய்வர்களுக்கு, அவருடைய ராஜ்யத்தை தேர்வுகளுக்கு வேதம் சொல்கிறது, அவர் தன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. 3 வருஷத்தில் போக வேண்டிய நான் இன்றைக்கு 28 வருஷம் இந்த தேசத்தில் இருக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவர் உண்மையுள்ள தேவன். is a faithful father. Why do we write it in a diary? Why do we raise memorable signage? The main reason being, we want to remember what he did for us. Our children should know what God has done for us. நம்முடைய பிள்ளைகள் அறியணும், அந்த நாளில் செய்தவர் இன்றைக்கு செய்ய மாட்டாரா? அன்றைக்கு நம்மை பாதுகாத்தவர் இன்னைக்கு பாதுகாக்க மாட்டாரா? இவைகளெல்லாம் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நம் விசுவாசத்தை பலப்படுத்தும் ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நாம் கலங்கவே கூடாது, எந்த காரணங்களும் சூழ்நிலை கலங்கக்கூடாது. we have to trust only in our Father. நம்மை ரட்சித்து நம் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதின நேசர், இதுவரைக்கும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிற நேசர், நம்மை போஷித்த கர்த்தர், நம்மை உடுத்து வைத்த கர்த்தர், நம்மை பராமரித்த கர்த்தர், அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா? we have to cling on to him. we have to cling on to him. கர்த்தர் நம்மை அவரை பற்றி கொண்டு அவரோடு நெருங்கி சேர சேர அவருக்கு உண்மையாய் நடந்து அவருக்கு பிரியமானதை செய்வோம் என்றால் அவர் உண்மையாய் நம் வாழ்க்கையில் இருப்பார். He will never forsake you. He will honor those who honor him. அதுதான் அன்றைக்கு
சாமியில் சொன்னார், அவர் கனப்படுத்துகிற கர்த்தர் கனப்படுத்துவார் என்று சொல்லி நாம் அவரை கனப்படுத்த கற்றுக்கொள்வோம், அவரே பற்றி கொள்ள கற்றுக்கொள்வோம். நம்ம கிட்ட விலகவே மாட்டார். பிரியமானவர்களே, இன்னொரு சம்பவம் இருக்குது. இன்றைக்கு நான் பாடினபடி யாக்கோபின் வாழ்க்கை, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு தன் அண்ணனை ஏமாற்றி விட்டு அவன் வனாந்திரத்துக்கு போகிறான். அவன் அண்ணனுக்கு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான். ஓடி போய் வனாந்திரத்தில் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஒரு கல் எடுத்து தலகாணியாய் வைத்து படுத்து கொண்டு இருக்கிறான். வீட்டில் சொகுசாக இருந்த யாக்கோபு, எல்லா செல்வாக்கோடு வாழ்ந்த யாக்கோபு, இன்றைக்கு ஒரு வனாந்திரத்தில் தன் தலகாணிக்கு ஒரு கல்லை வைத்து கொடுத்து படுத்து கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த இரவு தேவன் அவனோடு பேசுகிறார். சொற்பனத்தில் தரிசனத்தில் வருகிறார். ஒரு பெரிய ஏணியை பார்க்கிறான். ஆண்டவராகிய தேவன் அந்த ஏணியின் மேல் நின்று கொண்டு இருக்கிறார். அவனை பார்த்து சொன்னார், இந்த தேசம் உனக்கு உன் சந்ததி கொடுப்பேன் என்று உன் தகப்பனாருக்கு உன்னுடைய தாத்தாக்கு நான் வாக்கு பண்ணிடுறேன். இன்றைக்கு நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன்ப்பா. This place where you are lying down is going to be yours. அது உமக்காக நான் அது உனக்கென்று வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அது மாற்றம் இல்லை. அவன் என்ன சொன்னார், நீ போராடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்தேன், உன்னை பாதுகாத்து நீ திருப்பி வரும் வரைக்கும் நான் உன்னை வழிநடத்தி பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். அது வரைக்கும், நான் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அதை பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியமாச்சு. ஐயோ, தேவன் இந்த இடத்துல இருக்கிறார், கர்த்தருடைய வீடு இது என்று சொல்லி அந்த தலையாணியை படுத்துக்கொண்டு இந்த கல்லை எடுத்து அவன் நாட்டி அது எண்ணெயை ஊற்றி அதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம். அவன் சொன்னான், நீர் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து, நீ சொன்னபடி என்னை பாதுகாத்து, என் தேவைகளை சந்தித்து, எனக்கு உணவை கொடுத்து, எனக்கு உடையை கொடுத்து நீ பாதுகாப்பீர் என்றால், என்னை மறுபடியும் பத்திரமாய் என் தகப்பனார் வீட்டுக்கு நீ கொண்டு வருவீர் என்றால், இந்த இடத்தில் நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்வதாக பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் 10% நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதாக பார்க்கிறோம். அந்த கல்லை அங்கே வைத்ததுக்கு காரணம் தெரியுங்களா? கர்த்தருடைய வாக்கு தத்தம் மாறாதது என்பதை நிறைப்பூட்டும்படிக்காக அங்கே வைத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியே தேவன் யாக்கோபிலிருந்து அவனை பத்திரமாய் கொண்டு போய் மறுபடியுமாய் கொண்டு வந்து சேர்த்து பெரிய ஆசுவாத்தால் அவனை நிரப்பி அவனை பாதுகாத்தான்னு சொல்லுகிறோம். நான் புஸ்தகத்தில் வாசித்த பொழுது அவன் எப்படி அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொண்டு வந்தாராம். He set up a sanctuary in that place where Jacob saw the Lord. தேவாதி தேவனை கண்ட இடத்தில் தானே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். When he has given you a promise, when he has called you, he has got a purpose in your life. உன்னை அழைத்த தேவன் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது பலர் விதத்தில் மாறி இருக்கலாம். It may not be the same for everybody. But God has got a purpose for you. The Bible says He has chosen you before the foundation of the world, that you should be holy and pure before Him without any blame என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் உத்தமத்தோடு உண்மையோடு நம்மை பாதுகாக்கும்படிக்காய் உலகம் தோற்றத்துக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்கள், தேர்ந்து கொண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் வரைக்கும், யாக்கோபுக்கு அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நான் விட்டு விலகுவதை சொன்னவர் உங்களையும் என்னையும் அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் கைவிடவே மாட்டார். என்றும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தேவாதி தேவனை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. Think of all the good things He has done for you. Think of the promises that He gave you. Think of the prophecy that went forth upon you. Think of the word of God that God spoke to you through the servants of God, through your pastor or through anybody. Even while reading the word of God, the Lord has spoken to you. Cling on to those promises. Cling on to the promises. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே அதை நான் ஜாக்கிரதையா இருப்பேன், நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் என்னுடைய துயரத்தில் ஆறுதலப்பா, அதை நினைத்தள்ளும் என்று சொல்லுகிறான். நீ கொடுத்த வாக்குத்தத்தை, எனக்கு அடியானு கொடுத்த வாக்குத்தத்தை நினைத்தள்ளும். Remember the promise that you gave me, Lord, so that Lord, that is my comfort in my affliction என்று சொல்லுகிறான். அவர் வாக்குத்தத்தம் தான் நமக்கு உண்மை. பிரியமானவர்களே, அவர் சொல்லியிருக்கார், நான் விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். ஏன் பயப்படணும்? நம்ம
எல்லா சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொண்டு ஜீவிப்போம். அவருக்கே நன்றி செலுத்துவோம். ஒன்று மாற்று செய்வோம். அவர் செய்த நன்மையை நாம் மறக்காதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அதே போல் யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில் எப்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த இரவு எகிப்து விட்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டியது இருக்கும் பொழுது தானே ஆண்டவர் அவர்களுக்கு வந்து அவர்களோடு மோசையோடு பேசுகிறார். எல்லாரும் ஒவ்வொரு கடாவை எடுத்துக்கொண்டு அதை வெட்டி அதில் இருக்கும் இரத்தத்தை வீடு நிலக்காலிலே பூசுங்கள். இந்த இரவு தேவாதி தேவன் கடந்து செல்வார். அதில் வீடு நிலக்காலில் பூசப்பட்ட ரத்தம் பூசப்பட்ட இடத்துல எல்லா குடும்பங்களையும் அவர் பாதுகாப்பார். ஒருவரும் மறிப்பதில்லை. ஆனால் அது இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டின் தலைமகன் மரித்து போவான் என்று சொல்லி அவர் சொல்லி அவர்கள் எச்சரித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அந்த இரவு தேவன் கடந்து சென்றார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து கடாவை எடுத்து அவர்கள் இரத்தத்தை பூசி அன்றைக்கு உப்பில்லாத அப்பத்தை புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் அவர்களை பாதுகாத்து கொண்டார். அதே நேரத்தில் எகிப்தில் ஏராள மக்கள் மரித்து போனார்கள். காரணம் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு இல்லை. ஆகவே இந்த பஸ்கா பண்டிகை என்ற ஒரு காரியத்தை ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேல் மக்கள் அதை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதை எதுக்காக ஆண்டவர் சொன்னார்? இதை ஒவ்வொரு வருஷமும் மோசே எடுத்து சொன்னார், இதை நீங்கள் கொண்டாட வேண்டும், ஒவ்வொரு வருஷமும் இதை அனுசரிக்க வேண்டும். த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர் என்று சொல்லி அதை ஞாபகப்படுத்தினார் அவர்களுக்கு. காரணம் என்ன? தேவன் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்து அன்று நாளில் அந்த இரவில் உங்களை பாதுகாத்து பத்திரமாய் வெளியே கொண்டு வந்ததை நீங்கள் மறக்கக்கூடாது என்று சொல்லி, அதே தான் இந்த புதிய ஏற்பாட்டிலும் கூட நம்ம இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்காவை நாம் நினைவு கூறும்படிக்கு தான் we have the Lord's table. தேவனுடைய பந்தியை ஒவ்வொரு மாதமும் நாம் அனுசரித்து வருகிறோம். காரணம், அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது நாம் நேசர் நமக்காக செய்த தியாகத்தை, சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்ததை, நம் ரட்சிப்புக்காக, நம் நித்திய ஜீவனுக்காக அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக தான் நாம் ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரித்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய விருப்பமெல்லாம் என்ன? நம் வாழ்க்கையில் செய்த நன்மையை அவர் மறக்கவே கூடாது என்பதை விரும்புகிறார். ஆகவே ஆல்வேஸ் ரிமெம்பர், always recollect all the good things that God has done for you. Many times we think of only what we do not have at present. இப்போது நமக்கு வாழ்க்கையில் இல்லாததை நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்கள் செய்தார், எதிர்பாராத விதத்தில் நம்மை நடத்தியிருக்கிறார். யோசித்து பாருங்க. We wouldn't have even dreamt of those things, but God has done it for us and for our children. He has done it for our children. Think of those things and give praise unto Him. கிரீவ் பிரேஸ் என்றும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். இதே போன்ற புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் இதே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களோடு அவர் படகில் கடந்து போகிறார். அப்பொழுது அவர்களை பார்த்து சொல்லும் ஒரு காரியம், பரிசேயர்கள் கொடுத்த புளிப்பு அப்பத்தை கொடுத்து ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி பரிசேயரை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அப்பொழுது இந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு ஒரே ஒரு ரொட்டி தான் கையில் கொண்டுட்டு போகிறாங்க. ரொட்டி கொண்டு போக மறந்து போகிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு மனதில் ஒரே ஒரு எண்ணம், கவலை. ஐயோ இயேசு சுவாமி, இந்த அப்பம் இல்லையே, நம் கையில் போதுமான ரொட்டி இல்லையே என்று தானே அவர் பேசுகிறார் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டு அவர்கள் உள்ளத்தில் கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அறிந்த தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், ஏன்பா ரொட்டியை குறித்து தானே கவலைப்படுறீங்க? இதுக்கு முன்னால் வசனம் எல்லாம் சொல்லுகிறது, எப்படி கர்த்தர் 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷித்தார், 7 அப்பம் கொண்டு 4000 பேரை போஷித்தார். ஆகவே அவர்களை பார்த்து கேட்கிறார், என்னப்பா நான் உங்கள் கண் முன்பாக செய்த அற்புதத்தை நீங்கள் மறந்து விட்டீங்களா? 5 அப்பம் கொண்டு 2 மீனை கொண்டு எத்தனை பேரை போஷித்தேன் என்று கேட்டார். அவர் சொன்னாங்க, 5000 பேர். அதே போல் 7 அப்பத்தை கொண்டு கொஞ்சம் மீன்களை கொண்டு எத்தனை பேரை போஷித்தேன் என்று கேட்கிறார். ஆமாண்டவரே, 4000 பேர். எப்படி துணிக்கைகளை எடுத்தீங்க? அங்கே 12 துணிக்கை கூடை எடுத்தோம், இங்கே 7 கூடைகளை எடுத்தோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஏன் இப்படி அப்படி அதிசயத்தெல்லாம் கண்ட நீங்கள் அப்போ இல்லைன்னு கலங்கி போகிறீங்க? நான் வேறு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அப்பத்தை குறித்து பேசுகிறீங்களே, ஏன் கலங்க போகிறீங்க? வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ரொட்டியை குறித்து தான் நீங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறீர்களோ என்று சொல்லி அங்கே சொல்வதாக பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில் அதை தான் செய்கிறோம். We think about the little things that we have or the lack that we are going through in the present situation. But we forget all the good things that God has done for us. 5 அப்பம் 2 மீனை குறித்து மறந்து போகிறோம்.
ஏழப்பம் சில மீன்களை குறித்து மறந்து போகிறோம். நம் வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயங்களை மறந்து போகிறோம். தேவன் எத்தனை அதிசயம் நம்மை பாதுகாத்தாரே மறந்து போகிறோம். நம் வேலை ஸ்தலத்தில் எப்படி நமக்கு உதவி செய்தாரே, வேலையில் நம்மை பாதுகாத்தாரே, நம்மை கனப்படுத்த நம்ம உயர்த்தினார் என்பதை மறந்து போகிறோம். அவைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோமா? Do we praise God for all those things? Even in the New Testament, the Almighty Lord Jesus Christ reminds the disciples, why are you afraid of the bread? Did you not see what I did for you in the past? I can do it now. But I'm not talking about that என்று சொல்லி அவளை எச்சரித்ததாக பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலும் கூட நாம் இல்லாததை பற்றி யோசிக்க வேண்டாம். தேவன் செய்த நன்மையை யோசிப்போம். அவைகள் செய்த கர்த்தர் இப்போவும் நம்மை என்றும் வழி நடத்துவார். இந்த வேத புஸ்தகம் என்பது இட்ஸ் a book of remembrance. The Bible that we have in our hand is the book of remembrance. It reminds us of all the good things that God has done for the saints. ஆகவே தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்ம எழுதப்பட்டவைகளெல்லாம் நம்முடைய நம்பிக்கைக்காகவும் நம்முடைய பொறுமைக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் முன்னேறி செல்வதற்காக, நம்பிக்கையோடு ஜீவிப்பதற்காக எழுதப்பட்டவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Things that were written aforetime were written for our learning, that we through the comfort and perseverance of the scriptures might have hope என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God gives us hope. It reminds us of all the good things that God has done for the saints in the past. எத்தனை இனிமையாய் ஆபிரகாமை நடத்தினார், ஈசாக்கை நடத்தினார். பஞ்சம் வந்த காலத்தில் யாக்கோபும் குடும்பத்தை எப்படி பாதுகாத்தார். ஈசாக்க பஞ்சத்தின் காலத்தில் அவன் விதைத்தான், நூறத்தினை அவனுக்கு கனப்படுத்தினார், விளைவை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இவைகளெல்லாம் செய்த தேவன் அவங்களோடு இருந்தவர் உங்களை கைவிடுவாரா என்று சொல்லி இந்த வேத புஸ்தகம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். Let us turn back and see all the good things that the Lord has done for us. Let us remember all the good things that Lord has done for us. David அதுதான் செய்தான். தாவீது எப்போதும் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருந்தான். சவுலுக்கு முன்பாக போய் நிற்கிறான். சவுல் கேட்கிறாரு, என்னை அனுப்புங்க, நான் போய் இந்த கோலியாத்தை வீழ்த்து விடுகிறேன் என்று சொல்கிறான். நீ சின்ன பையன்ப்பா, நீ ஆடு மேய்ப்பன், உனக்கு எப்படிப்பா அது முடியும் என்று சொல்லி சவுல் கேட்டப்போ சொன்னான், ஆண்டவர் என்னைக்கு கரடியிலிருந்தும் சிங்கத்தின் கையிலிருந்தும் என்னுடைய ஆடுகளை மீட்கும்படிக்கு எனக்கு உதவி செய்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனையும் அழித்து மீட்ட எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி தைரியமாக சொல்வதாக பார்க்கிறோம். காரணம், he remembered what God had done for him in the past. அவர் தேவன் செய்ததை, அவர் அந்த கரடியிலிருந்தும் சிங்கத்தின் கையிலிருந்தும் விடுவித்த தேவன் இப்பொழுதும் எனக்கு உதவி செய்வார் என்று அவன் நம்பினபடினால் தான் அந்த வார்த்தையை தைரியமாக சொன்னான். He looked back, he turned back and see what God had did for him, and that is why he lived a victorious life. We should do the same thing. We should all the time remember. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சொல்லப்படக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் கடந்த வருஷங்கள்லாம் கர்த்தர் செய்த நன்மையை யோசித்து பாருங்கள். நீங்கள் பல தடவையும் கலங்கி போயிருந்திருப்பீங்க, பயந்து போயிருப்பீங்க, இனி நடக்குமா நடக்காதான்னு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, இதே தேசத்தில் தான் இருக்கிறீங்க. ஆகவே கர்த்தர் உங்களை கைவிடவில்லையே, இனிமேலும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம். அவர் பெற்ற நன்மையெல்லாம் நினைத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்வோம். அவர் செய்த நாட்களில் செய்த நன்மையை நினைத்து மறக்காதபடி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது நாம் கடந்து போகும் பிரச்சனையை கூட பனியை போல நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது கூட நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அது முன்பாக கண்களை மூடி, சுவாமி இந்த நெப நேரத்தை ஆசீர்வதியும்னு சொல்லி கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் சர்வ வல்லவர். He is Almighty God. We are worshiping a living Father. சர்வ வல்ல தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, அவர் மாறாத நேசராக இருக்கிறார். Do not worry about the present situation. இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாதீங்க. ஆம், பல காரியங்கள் சொல்லலாம், பல நெகட்டிவாக பேசலாம், பல காரியங்கள் சொல்லலாம். நாம் அவைகள் நம்மை நம்பி இல்லை. நாம் நம்பி இருப்பது சர்வ வல்ல தேவனை நம்பி இருக்கிறோம். We trust in the rock of ages. The rock of ages, there it has been for years and years together. He has led his children, he has led our parents, he has led us, and he will lead our children also. Do not worry about the future, do not worry anything. Only learn to trust in him and keep praising him for all the good things he has done for us in our life. Always remember all the good things he has done. அவர் செய்த நன்மையை நினைத்து பார்த்து, பக்தன் சொன்னது போல, உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கும் ஆண்டவரே, அந்த வருஷங்களை நினைப்பேனப்பா, உம் நன்மைகளை நினைப்பேன்ப்பா.
அதுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அதை தியானிப்பேன் என்று சொன்னான். நாமும் செய்வோம் என்றால் நாம் வைக்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்வார். சோர்ந்து போகாமல் நம்மை ஓடிக்கொண்டு இருக்கும்படிக்கு செய்வார். விசுவாசத்தை விட்டு போகாமல் நம்மை பாதுகாப்பார். ஆகவே தான் நம்ம நினைக்கணும். எதுக்கு நம்ம நினைக்கணும் தெரியுங்களா? தேவாதி தேவன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நினைப்பூட்டும்படிக்கு நாம் சொல்லணும், அதை நினைப்பூட்டும்படிக்கு செய்யணும். ஒன்று, அது நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை உண்டு பண்ணும். இரண்டாவதாக நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும். மூன்றாவதாக அவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு செய்யும், அவரை ஆராதிக்கும்படிக்கு செய்யும். நாலாவதாக அவருக்கு பயந்து நடுக்கத்தோடு அவரை பின்பற்றும்படிக்கு நமக்கு உதவி செய்யும். ஆல்வேஸ் ரிமெம்பர் all the good things he has done for us. You forget not all his benefits. Forget not all his benefits. பக்தன் சொன்னது போல, ஆண்டவரே நீ செய்த நன்மையை நான் மறவாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தான். என் அக்கிரமெல்லாம் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணி அழிவிருந்து விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால முடிசூட்டினீரே, அதை நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னான். அதே கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆகவே தைரியமாக இருப்போமா, ஒரு நிமிஷம் கூட எழுந்து நிற்போமா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ்.